இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தேர்தலிலே உங்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். நாங்கள் வந்தால், நான் முதலமைச்சர் ஆனால், முதலமைச்சர் பொறுப்பேற்றார், வரிகளை ஏற்ற மாட்டேன், பால் விலையை குறைப்பேன், மின்சார கட்டணத்தை குறைப்பேன், கேஸுக்கு மானியம் தருவேன், பெட்ரோல் டீசல் விலைக்கு மானியம் தருவேன், அனைத்து தாய்மார்களுக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் தருவேன், மாணவருடைய கல்வி கடனை ரத்து செய்கிறேன். இருக்கிற மூக்குத்தி விட்டு வச்சுக்கிறான் பாரு. 1000 ரூபாய் கொடுப்பான்னு எதிர்பார்த்து அவங்க போய் நாங்க தான் கரடியா கத்தணும், கட்டி பார்த்தோம். பார்த்து ஜாக்கிரதை. 10 வருஷம் காஞ்சி போயிருக்கிறான். தப்பி தவறி ஓட்ட போட்டேன்னா உன் வேட்டி உன் மூக்குத்தி எல்லாத்தையும் உரிவான்னு சொன்னான். கேட்டியா? போட்ட. இன்னைக்கு என்ன கேட்கிறாரு? நலமாக்குறீங்களா? போன் போடுறாராம். ஏம்மா நலமாக்குறியா? எல்லா திட்டமும் வருதா? அரிசி வருதா? பருப்பு வருதா? எண்ணெய் வருதா? 1000 ரூபாய் வருதா? எல்லாம் எங்க வருது? அவன் குடும்பத்துக்கு வருது. யார் நலமா இருக்கிறாங்க? கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்குது, ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்குது, உதயநிதி குடும்பம் நல்லா இருக்குது. திமுக காரன் குடும்பம் கூட நல்லா இல்ல. அந்த 10 ஆண்டு காலம் இந்த ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் என்று அந்த தொண்டை உழைச்சாம திமுக தொண்டை இங்க எப்படி அண்ணா திமுக காரன் உழைச்சாமோ அதே திமுக தொண்டை உழைச்சான். திமுக ஆட்சி வரணும், ஸ்டாலின் முதலமைச்சராக வரணும். அந்த தொண்டை நிலைமை இன்னைக்கு என்ன? தொண்டனோடு அந்த அமைச்சரே சொல்றான், அந்த மாவட்ட செயலாளரே சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? எங்களை தனியா பார்க்கும்போது உங்க ஆட்சியே இருந்திருக்கலாம், எடப்பாடியே இருந்திருக்கலாம், இதோ எங்களுக்கு 10 வேலையில எங்களுக்கு 4 வேலை 2 வேலை கொடுத்தீங்க. இது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உண்மை. ஒரே வழிதான், ஒரு பக்கம் தான் போகும். எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க தான் காட்டுது. யார் சொல்றான்? திமுக சொல்றான். அடுத்தது அம்மாவுடைய ஆட்சி, உங்க ஆட்சி. ஏன் சொல்றான்? இவன் சொல்றான் நலமாகறீங்களா? முதல்ல நீங்க நலமாகல, என்னால தூங்கவே முடியலன்ற. நீ இதெல்லாம் கேட்கிற, தூங்க முடியுதா உன்னால? தமிழகம் போதை மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாறிடுச்சு. எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், இது குடோனா மாறிடுச்சு. தமிழ்நாடு போதை குடோனாக மாறி இருக்கிறது. இங்கிருந்துதான் எல்லா இடத்துக்கும் இதுதான் இந்த அரசுடைய சாதனை. ஆகவே நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எல்லாரும் நினைப்பீங்க என் புள்ள நல்ல புள்ள, அவன் கரெக்டா போறான், ஸ்கூலுக்கு போறான், நினைச்சிருப்பீங்க, காலேஜுக்கு போறான். ஆனா இன்னைக்கு மாணவ சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தடுக்க வேண்டிய காவல்துறை அந்த போதை மொழியை கடுத்தவர்களுடன் கை கோர்த்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு படமெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்குதான் நீங்க ஓட்டு போட்டீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிவதற்காக தான் இந்த திமுக வாக்களித்தீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டம் நெருங்கியிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.